Welcome, dear children. 5th Standard English, Term 1, Unit 2, Trip to my grandparents' village. Book back exercise. Let us understand. A. Match the following. The first one is cuckoo. Cuckoo அப்படின்னா குயில். What does the cuckoo do? The cuckoo sings. So the answer is sings. Singsல ஒன்றுன்னு எழுதிக்கலாம். Second one, breeze. breezeனா தென்றல் காற்று. The answer is blows. breeze blows. காற்று வீசும். breeze blows. அதில் டூன் போட்டுக்கலாம். Third one, river. riverனா ஆறு. ஆறு பாயும். The answer is flows. river flows. flowsல 3ன்னு எழுதிக்கலாம். Fourth one, fish. What does the fish do? The fish swims. The answer is swims. Fish swims. Swimsல 4ன்னு எழுதிக்கலாம். Cuckoo sings. breeze blows. river flows. fish swims. B. Answer the following questions. First question, how did Santosh record his diary? Santosh recorded his feelings as an audio diary on his mother's phone. சந்தோஷ் தன்னுடைய ஃபீலிங்ஸை அவனோட அம்மாவோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். செகண்ட் கொஸ்டின், நேம் சம் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் தட் த வில்லேஜ் சில்ட்ரன் வேர் டூயிங் ஆன் தேர் வெக்கேஷன். கிராமத்து பிள்ளைகள் தன்னோட விடுமுறை நாட்களை என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சாங்க. Amir was helping his father in milking the house. Peter and Umayal were breaking groundnut pods and piling them. மாட்டிலேருந்து பால் கறக்கிறதுக்கு அமீர் தன்னோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணா. பீட்டரும் உமையாலும் நிலக்கடலை ஓடுகளை குவிச்சு வச்சுருந்தாங்க உடச்சி. தேர்ட் கொஸ்டின், why did Santosh forget to watch television or play video games? சந்தோஷ் டிவி பார்க்குறதையும் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதையும் ஏன் மறந்து போனா? ஆஸ் த ட்ரிப் வாஸ் ஸோ என்ஜாயபிள் டு சந்தோஷ், ஹீ ஃபர்காட் டு வாட்ச் டெலிவிஷன் ஆர் ப்ளே வீடியோ கேம்ஸ். சந்தோஷ் கிராமத்துக்கு போய் ரொம்ப என்ஜாய் பண்ணால் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால டிவி பார்க்குறதையும் வீடியோ கேம் விளையாடுறதையும் மறந்து போனான். ஃபோர்த் கொஸ்டின், டிட் சந்தோஷ் என்ஜாய் ஹிஸ் மார்னிங் வாக்? ஹவு டு யூ நோ? சந்தோஷ் மார்னிங் வாக்கிங் போகிறப்போ என்ஜாய் பண்ணானா? அதாவது அவன் மார்னிங் வாக்கிங் போகிறப்போ சந்தோஷமாக இருந்தானா? ஹவு டு யூ நோ? அதை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், சந்தோஷ் என்ஜாய்டு ஹிஸ் மார்னிங் வாக். ஹீ ஃபெல்ட் தட் த ப்ரீஸ் வாஸ் ப்ளீசிங். த ஏர் வாஸ் ஃபில்ட் வித் த ஸ்வீட் சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ். த குக்கூஸ் சாங் வாஸ் மோஸ்ட் என்சாண்டிங். சந்தோஷ் மார்னிங் வாக்கிங்கை ரொம்ப என்ஜாய் பண்ணான். வாக்கிங் போகிறப்போ குளிர்ந்த காற்று வீசியது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பறவைகளோட இனிய சப்தங்கள் காற்றில் நிறைந்திருந்தது. குயில் பாடுறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஃபிஃப்த் கொஸ்டின், ஹவு டிட் சந்தோஷ் ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் வென் ஹி வென்ட் டு த ரிவர்? சந்தோஷ் ஆற்றுக்கு குளிக்க போகும்போது எப்படி பொழுத போக்குனா? Santosh played for some time in the cool water. Then he sat on a smooth rock and watched his friends swimming. ஆற்றில் உள்ள குளிர்ந்த தண்ணீரில் கொஞ்ச நேரம் சந்தோஷ் விளையாண்டுட்டு இருந்தான். வலுவழுப்பான பாறையில் உட்காந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நீச்சல் அடிக்கிறத பார்த்துட்டு இருந்தான். சிக்ஸ்த் கொஸ்டின், ஹவு டஸ் சந்தோஷ் நோ தட் த ரிவர் இஸ் க்ளீன்? அந்த ஆறு ரொம்ப சுத்தமாக இருந்ததை சந்தோஷ் எப்படி கண்டுபிடிச்சான்? Santosh knows that the river is clean because he can see the pebbles in the riverbed and colorful fish swim by. ஆற்றுக்கு அடியில் கூழாங்கற்களும் அழகழகான வண்ண மீன்களும் இருக்கிறத சந்தோஷ் பார்த்தான். அதனால் அந்த ரிவர் ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். லெட் அஸ் பில்ட். யூ ஆல்ரெடி நோ சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ட்ரை திஸ். நீங்கள் ஏற்கனவே சிங்குலர் ப்ளூரல் படிச்சிருப்பீங்க. லெட் அஸ் லேர்ன் சம் மோர் டிப்ஸ் டு சேஞ்ச் சிங்குலர் டு ப்ளூரல்.
சிங்குலரை ப்ளூரலாக மாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிப்ஸை நாம் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ லயன். இது சிங்குலரில் இருக்குது. இதை எப்படி ப்ளூரலில் மாற்றணும்? வி ஆர் லயன்ஸ். வி ஆர் லயன்ஸ். லைனை லைன்ஸ்ன்னு மாற்றிக்கணும். ஐ ஆம் அ லைன். வி ஆர் லைன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், சேஞ்ச் எஃப் அண்ட் எஃப்இ இன்டு விஇஎஸ். ஒரு சிங்குலர் வேர்டில் கடைசி எழுத்து எஃப்ஓ அல்லது எஃப்இஓ இருந்தால் நாம் அதை எடுத்துகிட்டு விஇஎஸ் போட்டு அதை ப்ளூரலாக மாற்றிக்கலாம். இங்கே லீஃப்னு கொடுத்துருக்காங்க. எல்இஏஎஃப், லீஃப். லாஸ்ட் எழுத்து எஃப் இருக்குது. அந்த எஃப்க்கு பதிலாக நாம் விஇஎஸ் போட்டுக்கலாம். எல்இஏபிஇஎஸ், லீவ்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நைஃப். நைஃப் அப்படின்றது ப்ளூரல். கேஎன்ஐஎஃப்இ. இந்த நைஃப்பில் உள்ள எஃப்இ அப்படின்ற எழுத்தை எடுத்துகிட்டு விஇஎஸ் சேர்த்துக்கலாம். கேஎன்ஐவிஇஎஸ், விஇஎஸ், நைஃப்ஸ். செகண்ட் ஒன், பை சேஞ்சிங் தேர் வவல்ஸ் such as OO to EER AN to EN. ஒரு சிங்குலர் வேர்டில் ஓஓ அப்படின்ற வார்த்தை இருந்தால் அதை எடுத்துட்டு நாம் இஇ அப்படின்ற எழுத்தை சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டூத். டூத் ஸ்பெல்லிங் என்ன? TOOTH. 2 ஓ வருது. அந்த ஓ ரெண்டையும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நாம் இஇன்னு எழுதிக்கலாம். ஸோ ப்ளூரல் இஸ் TEETH, டீத். செகண்ட் வேர்ட், ஃபுட். FOOT, ஃபுட். அதில் 2 ஓ வருது. அதில் நாம் 2 ஓவையும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இஇ அப்படின்ற எழுத்தை சேர்த்துக்கலாம். வாட் இஸ் த ப்ளூரல் வேர்ட் ஃபார் ஃபுட்? ஃபீட். FEET, ஃபீட். தேர்ட் ஒன், உமன். WOMAN, உமன். அதில் உள்ள ஏஎன் எடுத்துக்கிட்டு நாம் இஎன்னு போட்டுக்கலாம். WOMEN, உமன். அதாவது ப்ளூரல் வேர்டு எது அப்படின்னா உமன். WOMEN. நெக்ஸ்ட் வேர்ட், மேன். MAN, மேன். மேன் அப்படின்றது சிங்குலர். அதில் இருக்கக்கூடிய ஏ எடுத்துட்டு நாம் இ போட்டுக்கலாம். MEN, மென். அதாவது ப்ளூரல் ஃபார்ம் இஸ் மென். MEN, மென். தேர்ட் ஒன், இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ். இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ், அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நம்ம. சைல்டு, த ப்ளூரல் இஸ் சில்ட்ரன். CHILDREN, children. Next one, ox. The plural form ox is oxen. OXEN, oxen. Next one, mouse. MOUSE, mouse. The plural form of mouse is mice. MICE. Fourth one, some nouns are identical in both the singular and the plural forms. Many of these are names of animals. சில நவுன்ஸில் சிங்குலர் வார்த்தையும் ப்ளூரல் வார்த்தையும் ஒன்று போல் இருக்கும். ஐடென்டிக்கல், அதாவது ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும். மெனி ஆஃப் தீஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீப். SHEEP. சிங்குலர் ஷீப் அப்படின்னா ப்ளூரலும் SHEEP, ஷீப் தான். அதே வார்த்தை தான் அப்படியே வரும். எந்த சேஞ்சஸும் இருக்காது. செகண்ட் ஒன், டீர். DEER. டீர் அப்படின்னா மான். இதோட ப்ளூரலும் அதே வேர்டு தான். DEER, டீர். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ரெண்டுமே சிங்குலர் அண்ட் ப்ளூரலும் சேமாக தான் இருக்கும். ஃபிஃப்த் ஒன், ஆட் ES ஃபார் சம் வேர்ட்ஸ் எண்டிங் வித் O. சில சிங்குலர் வேர்ட்ஸு கடைசி எழுத்து ஓ இருக்கும். நாம் அதுக்கு பதிலாக அதோட ES சேர்த்துக்கலாம். TOMATO. இதில் லாஸ்ட் எழுத்து ஓ இருக்குது. நாம் அப்போது அதை ப்ளூரலாக மாற்றும்போது அது கூட ES சேர்த்துக்கலாம். TOMATOES, டொமேட்டோஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பொட்டேட்டோ. POTATO, பொட்டேட்டோ. லாஸ்ட் லெட்டர் இஸ் ஓ. கடைசி எழுத்து ஓ இருக்குது. அப்போது அது கூட நம்ம ES மட்டும் சேர்த்துக்கணும். அப்போது இது ப்ளூரலாக மாறிடும். POTATOES, potatoes. So the plural form of potato is potatoes. POTATOES, potatoes. 8. Look at the picture and tick the correct plural word. First one, loaf. LOAF, loaf. லோஃபில் கடைசி எழுத்து F இருக்குது.
எஃப் இருந்தால் நம்ம என்ன சேர்க்கணும்? எஃப் எடுத்துட்டு விஇஎஸ் சேர்க்கணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் லோவ்ஸ். LOAVES, loaves. Next one, fish. The plural form of fish is fish. FISH, fish. சிங்குலரும் fish தான், ப்ளூரலும் fish தான். Next one, goose. GOOSE, goose. இதில் உள்ள ஓ அப்படின்ற 2 வவல்ஸை நாம் எடுத்துட்டு இஇ சேர்க்கணும். ஸோ GEESE, geese. The plural form of goose is geese. Next one, mouse. MOUSE, mouse. The plural is mice. MICE, mice. Next one, child. CHILD, child. The plural form of child is children. CHILDREN, children. Next one, man. MAN, man. The plural form of man is men. மேனில் இருக்கக்கூடிய ஏயை எடுத்துகிட்டு நாம் மட்டும் சேர்த்துக்கணும். ஸோ த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் மேன் இஸ் men. MEN. B, write the plural form. First one, leaf. LEAF, leaf. The plural form of leaf is leaves. LEAVES. அதாவது எஃப் எடுத்துகிட்டு நாம் VES சேர்த்துக்கணும். செகண்ட் ஒன், மேங்கோ. MANGO, மேங்கோ. இந்த வேர்டில் லாஸ்ட் லெட்டர் ஓ இருக்குது. ஸோ அந்த ஓ கூட நம்ம இஎஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். MANGOES, mangoes. ஸோ த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் மேங்கோ இஸ் மேங்கோஸ். ஆனால் சில எக்ஸப்ஷன் இருக்குது. கடைசி ஓ வந்தால் இஎஸ் போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் சில வேர்ட்ஸில் மட்டும் நம்ம இஎஸ் சேர்க்கக்கூடாது. ஃபோட்டோ, PHOTO, PHOTOS. ஸோ ப்ளூரலில் நம்ம ஒரு எஸ் மட்டும் சேர்த்தா போதும். நெக்ஸ்ட் வேர்ட், RADIO, ரேடியோ. த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரேடியோ இஸ் ரேடியோஸ். RADIOS. இதில் இருக்கக்கூடிய ஓவில் நம்ம ஒரு எஸ் மட்டும் ஓவோட சேர்த்துக்கணும். லாஸ்ட் ஒன், ஜீரோ. ZERO, ஜீரோ. த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஜீரோ இஸ் ஜீரோஸ். ZEROS. இந்த ஓ கூட நம்ம ஒரு எஸ் மட்டும் சேர்த்தா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டியர் சில்ட்ரன்.